எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம் கடவுளுடைய வார்த்தையினால்தான் நம்ம நல்லா வாழவே முடியும். அந்த வார்த்தை தான் நமக்கு இந்த பூமியில் நம்மளை நல்லா வாழ வைக்கிறது. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கண்ணும் காணாமல் கேளாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண ஆவலோடு கேட்க வேண்டும். தாகமாக இருக்கிறவன் மேல் தேவன் ஆவியை ஊற்றுகிறார். யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீங்களோ அவங்க மேலே தேவ ஆவியை ஊட்டுகிறார். நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி அவருடைய வார்த்தையில நம்ம வளர வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க 1 பேதுருவின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். படிக்கிறோம் பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், பாருங்க, இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் பேசக்கூடாது. சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் போராமைகளும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத நாண பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த பழைய மனுஷன் நமக்குள்ளே இருந்த அந்த மனுஷ சுபாவத்திலே நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் உங்களுடைய சுபாவம் மாறணும். பாருங்க, நம்மளுடைய சுபாவம் மாறணும். நம்மளுடைய சுபாவம் என்ன ஆகணும்? மாறணும். மாறவே கூடாது. அது மாறாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மாத்திக்கணும். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்ற பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்லவர். ஏன்னா கடவுள் அவங்கவுங்க ஒரு கடவுளை சொல்லுவாங்க பாருங்கம்மா. அந்த கடவுள் பயங்கரமான கடவுள். அந்த கடவுள் இப்படிப்பட்ட கடவுள், அது அழிக்கிற கடவுள், கொல்ற கடவுள், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆளுக்காள் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதை முதல்ல நீங்க என்ன பண்ணணுமா? ருசி பார்த்தது உண்டானால். ருசி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க பேதுரு புத்தகத்தை எழுதுன்னு பேதுரு சொல்றாரு, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். என்ன சொல்றாரு? இப்ப நீங்க ருசி பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஒரு சமையல் பண்றோம். சமையல் பண்ணும்போது ஏதோ ஒரு சிக்கனோ மட்டனோ பிரியாணியோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. பண்ணும்போது பல வாட்டி எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ருசி பார்க்குறோம் இல்லையா? எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கினே இருக்கிறோம். பார்த்து நான் என்ன பண்ண, உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்குதா, அப்புறம் எல்லாமே சுவை எல்லாம் அனைத்தையும் நல்லா கரெக்டாக இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறோம். ருசி பார்க்குறோம். அதே மாதிரி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு அவரை ருசி பார்த்தது உண்டானால். அவர் சொல்றாரு, அவரை ருசி பார்த்துக்கிறீங்களே, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவருடைய தன்மை, அவருடைய சுபாவத்தை நீங்க முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தன்மை இருக்கிறதுலே அவருடைய தன்மை, அவரை போல அன்பு உள்ளவர் யாருமே கிடையாது இல்லையா? அன்பிலே சிறந்தவர், இரக்கம் உள்ளவர். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, யோனாவை ஆண்டவர் நினைவு பட்டணத்துக்கு போக சொல்றாரு இல்லையா? நினைவு பட்டணத்துக்கு போன உடனே நினைவு பட்டணத்துக்கு போயிட்டு அந்த ஜனங்க எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு கொடுக்குற செய்தியை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் சரி பண்ணுவதற்காக இன்னைக்கு கொடுக்குற செய்தி. இந்த வருஷத்தின் கடைசி செய்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள என்னென்னலாம் தேவையில்லாததான், தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க ஒழித்து கட்ட வேண்டும் இன்னைக்கு. அது பாருங்க, இது கசப்பா இருக்காது, நல்லா அருமையா தான் இருக்கும். பாருங்க, அதை படிச்சு போதிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு கொடுக்குற செய்தி எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். நம்மளுக்குள்ள இருக்கிறத எதெல்லாம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் உள்ள இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வெளியே தள்ளிடணும். அப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. பாருங்க, ஆண்டவர் யோனாவை எங்க அனுப்பினாரு? யோனாவை நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னார். தர்சிக்கு போக சொல்ல, நினைவு பட்டணத்துக்கு. எங்க போக சொன்னாரு? நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னார். இவன் எங்க ஏறி போனான்? தர்சுக்கு போனான். தர்சுக்கு போற கப்பல்ல ஏறி போயிட்டு அடித்தட்டுல போய் படுத்துக்கினான்.
ஏன்டா போயிட்டு அங்க போய் படுத்துக்கினா, எதனாலடா இப்படி பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரா, கப்பல்ல வந்து சேதத்தை உண்டாக்கி, கப்பல் வந்து பெரிய கப்பல் பயணமாய் போய் கொண்டிருக்கும்போது கப்பல்ல பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி, அப்புறம் அந்த கொந்தளிப்பு நிமித்தம் அநேகர் வந்து பயந்து, ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடல்ல தூக்கி போட்டு, அப்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் யாரால வந்தது, யோனாவால தான். யோனாவே சொல்றான், என்னாலதான் இதெல்லாம் நடக்குது, என்னை தூக்கி முதல்ல கடல்ல போடுன்றான். கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களே தூக்கி போட்ட உடனே அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை விடக்கூடாது, இவனுக்கு புத்தியை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மீனை அனுப்புறாரு. மீனை அனுப்பி அந்த மீன் மறுபடியும் என்ன பண்றாரு, அதை அவனை விழுங்கி கொண்டு போய் கரையில போய் நினைவு பட்டணத்துக்கு கரையில கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப சேர்த்த உடனே ஆண்டவர் மறுபடியும் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அனுப்பும் போது அவன் வந்து சொல்றான், என்ன சொல்றான்னா, நினைவு பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அழிக்கல ஆண்டவர். நீ யாரு என்பது எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, அதனாலதான் நான் என்ன பண்ணல, நான் போக மாட்டேன்னு சொன்னதே அதுக்குதான் அப்படின்னா. அவன் ருசி பார்த்துட்டான் ஆண்டவர் எப்படிப்பட்டவன் ருசி பார்த்துட்டான். எடுத்து ஒன்னா பாருங்களா, யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. நான் அது அந்த சப்ஜெக்டுக்கே நம்ம போல, இருந்தாலும் நான் நீங்க புரிஞ்சுங்க, ஏன்னா ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது. யோனாவின் புத்தகத்தை எடுக்க பார்ப்போம். எடுங்க, யோனாவின் புத்தகம் எடுங்க. எடுங்க 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்கும் மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, எனக்கு முன்னவே தெரியும், நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று எனக்கு தெரியுமா. ஏன் போலன்னு கேட்டா, நீ வந்து சொல்லுவீங்க, அந்த ஜனங்க மனம் திரும்பிட்டா உடனே நீங்க மன்னிச்சிருவீங்க. நீ அப்படிப்பட்ட தேவன், நீ அழிக்க மாட்டீங்க. நீங்க அழிக்கிறத நான் கண்ணால பார்க்கணும்னு நான் விரும்புறேன், ஆனா நீங்க அழிக்க மாட்டீங்க. நீங்க இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் என்று எனக்கு தெரியுமா. அப்ப என்ன எப்படி தெரிஞ்சிருக்கு, ருசி பார்த்திருக்கிறாரு யோனாக்கு நல்லா தெரியுது. கர்த்தர் வந்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் என்று தெரிஞ்சுதான் நான் தர்சுக்கு ஓடி போனேன். நீங்க அழிக்கிறவர் அல்ல, நீங்க வந்து பாதுகாக்கிறவர், இரக்கம் உள்ளவர் என்று அப்படி சொல்றாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய உடன்படிக்கை பிள்ளையாகிய அந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கும் போது, புதிய பிள்ளைகளாகிய நீங்க என்ன பண்ணணுமா, கர்த்தரை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் பாருங்க. 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் போராமைகளும் சகலவித புறம் கூறுதலையும் என்ன பண்ணணும், யார் ஒழித்து விடணும்? நீங்க தான் சொல்லுங்க, உங்க மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் தான் ஒழித்து விட வேண்டும். நீங்க தான் ஒழிக்கணும். என்ன பண்ணணுமா, கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும். என்ன துர்க்குணம் என்று சொன்னா, அதாவது துர்மார்க்கமான வழிகளில் போறது. அப்படிப்பட்ட துர்க்குணமான காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட துர்க்குணமான காரியத்திற்கு துர்க்குணத்தையும், அப்புறம் சகலவித கபடத்தையும். கபடனா தெரியும் இல்லையா? கபடனா என்னது? ஒரே அவங்களுக்கு குத்தாது, அவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்குற எனக்கு கம்மியா கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு கபடமா பேசுவாங்க பாத்தீங்களா? கணக்கு போடுவாங்க, இது போடுவாங்க, எனக்கு கம்மியா இருக்குது, அவங்களுக்கு கூட இருக்குது. அப்படிப்பட்ட கபடம் உள்ளவர்களாகவும் வஞ்சகங்களை போராமை உள்ளவர்களாயும் சகலவித புறம் கூறுதலையும் என்ன பண்ணக்கூடாது? புறம் கூறுவதுன்னா என்ன தெரியும்? எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்களை குற்றப்படுத்திக்கினே இருக்குது, குறை சொல்லிக்கினே இருக்குது. அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அவங்கள என்ன பண்றது? புறம் கூறிக்கினே இருக்குது. இப்படிப்பட்ட புறம் கூறுதலையும் போராமை கொள்கிறதையும் கபடங்களையும் நீங்க என்ன பண்ணணுமா? ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி எதுல போகணுமா? நீங்க என்ன பண்ணணுமா? அதுலலாம் நீங்க அதிலே நேரத்தை செலுத்தினீங்கன்னா
இந்த காரியத்தை விட்டுடுவீங்க. எதை விட்டுடுவீங்களா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலக்கமில்லாத நாண பாலின் மேல வாஞ்சியா இருங்க. எது மேல வாஞ்சியா இருக்கணும்? தேவ வசனமாகிய வேதத்து மேல வாஞ்சியா இருக்கணுமா. கபடம், புறம் கூறுதல், பொறாமை, இதிலேயே நீங்க நேரத்தை செஞ்ச இதை ஒரு நாளும் படிக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் ஒழித்து விட்டு, புறம் கூறுதெல்லாம் ஒழித்து விட்டு, கபடம் இல்லாத திருவசனமாகிய நாண பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. விசுவாசிக்கிறீங்களா? வாஞ்சியா இருங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதே 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கிற பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு இதுவா இருங்க ஒரு நிமிஷம். இல்ல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அதுவா ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது சாரி விட்டுட்டேன். ஒன்னு பேதுரு 1ஆம் அதிகாரம் சரி 3 இல்ல இருங்க, தப்பா எழுதிட்டேன். சரி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. படிங்க. 1 பேதுரு தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கின்றவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவன். போதும் பாருங்க என்ன சொல்றேன்னா, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. அப்ப தீமை செய்யறவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? பதிலுக்கு தீமை செய்யணும். அவன் நம்மள தீமை செஞ்சா கண்டிப்பா அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யணும் சொல்லி இன்றைக்கு உலகம் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை தான் செய்யணும். அவரை ருசி பார்த்தது, தேவனை ருசி பார்த்தது உண்டானால் தீமைக்கு தீமை நம்ம செய்யாமல் தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. எதற்காக வந்திருக்கிறீங்க? நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்க அதை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணுமா? என்ன பண்ணணுமா? பார்க்கிற தீமை செய்யறவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல கத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? தீமையை சொல்லக்கூடாது. அவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சாபமான வார்த்தையை கூறவே கூடாது. சாபமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. அவங்க வாயிலிருந்து வரும். ஏன்னா அவங்களுக்கு யாருமே என்ன கிடையாது, டீச்சர் கிடையாது. குரு அதாவது சீசன் எப்படி இருப்பானா, குரு சீசன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, குரு எப்படிப்பட்டவரா இருக்கிறோ சீசனும் அப்படிப்பட்டவனா தான் இருப்பான் என்று வேதம் சொல்லுது பாருங்க. குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல சீசன். ஒரு சீசன் நல்ல வழியில போறான்னா அப்ப சீசனுக்கு அந்த வழியில நடக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அந்த குரு அவரை நடத்தின குரு அந்த நல்ல வழியில நடத்திருக்கிறாரு.
அப்ப சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அப்ப நம்மளுடைய குரு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. நாவு பொல்லாதது, கவனிக்கிறீங்களா? நாவுல இருந்து தான் என்ன வருது? ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்ததும் தீட்டுப்படுத்தாத இருப்பதுக்கும் நாவுல இருந்து தான் வருது. ஒரு வார்த்தை சொன்னா அவங்களை தீட்டுப்படுத்திடும், ஒரே ஒரு வார்த்தை. அப்ப பொல்லாப்பு தன் நாவு, கபடத்துக்கும் தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அப்ப என்ன சொல்றாரு? அங்க ஒழித்து கட்டுன்றாரு. எதை ஒழித்து கட்ட சொன்னாரு? துர்க்குணமான காரியத்தெல்லாம் ஒழித்து கட்டு சொன்னாரு. இங்க பொல்லாத வாயிலிருந்து வருகிற பொல்லாத வார்த்தைகள் என்ன பண்ணணுமா? என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். எதை தொடரணுமா? பின்தொடரணுமா? எதை பின்தொடரணும்? பொல்லாப்பை பின்தொடரணுமா, சமாதானத்தை பின்தொடரணுமா? பாருங்க, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். நன்மை செய்து சமாதானத்தை பின்தொடர கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை நமக்கு நிறைய பேர் நமக்கு தீமை செய்வாங்க. தீமை செய்கிறவனுக்கு தீமை நீங்க செய்தீங்கன்னா நீங்க ஜீவனை விரும்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வழியை என்ன பண்ண விட்டுடுவீங்க, அப்புறம் அதை இழந்துடுவீங்க. அதனால என்ன சொல்றாரு? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குதான்? எங்க இருக்கிறான் நீதிமான்? உங்களையே தான் பாக்குறாரு. கர்த்தர் இவ்வளவு போதனையை போதித்தோம், நீங்க ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தை சொல்றீங்களா, தீமைக்கு பதில் தீமை செய்றீங்களா, நன்மை செய்றீங்களான்றத கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்களையே நோக்கமா பாக்குறாரு. எதை செய்றீங்க? கெட்டதை செய்றீங்களா, நல்லதை செய்றீங்களா? யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். இல்லைங்க, எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, யார் கொடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வரணும். உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதாம்? ஆமா, நீங்க தீமை செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய முகம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். யாரும் எழும்ப வேணாம், தேவனே எழும்புவாரு. எப்பொழுதும் அவருடைய செவிகள் என்ன பண்றதாம்? உங்கள் வேண்டுதலுக்கு என்ன பண்றான்? செவியை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலுக்காக பாருங்க, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவருக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாரு? அருமையா கொடுத்துட்டாரு பாருங்க. நீங்க நன்மை செஞ்சுன்னு இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? எப்போதும் உங்களுக்கு உடன் துணையா இருந்து உங்களுக்கு தயவை பாராட்டுவார். நன்மை செய்யணும், நன்மை செய்யமா, நன்மை செஞ்சு நல்லது செஞ்சா நான் என்ன ஆயிட்டேன்? இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஜனங்க? சொல்றாங்க, போதும் தானம் தர்மம் செஞ்செல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோ, செஞ்சு நான் வாங்கின கெட்ட பேர்லாம் போதும், அப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. நன்மை செய்தல சோர்ந்து போகக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நன்மை செய்தல என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாதான். நன்மை செய்யுது, எவ்வளவு ஒன்னாலும் நன்மை செய்யுங்க. அதாவது நீங்க இவ்வளவு காலமா நன்மை செஞ்சீங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு தீமையை செஞ்சு பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா போய் எல்லா இடத்துலயும் போய் பரவிடும். நன்மை பரவாது, தீமை பரவிடும். நல்ல செய்தி சீக்கிரம் வெளியே போவாது, கெட்ட செய்தி சீக்கிரம் வெளியே போகும். இவ்வளவு நன்மை செஞ்சீங்க, ஒரே ஒரு துளி விஷத்தை எடுத்து ஒரு குடத்துல போட்டீங்கன்னா முழுவதும் கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு தீமை செஞ்ச உடனே இவ்வளவு காலமா செஞ்ச நன்மை மொத்தமா என்ன ஆயிடும்? ட்ரை ஆயிடும். அத்தனை நன்மையும் வீணா போயிடும். அதனால நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமா? ஆமா, அவரை பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் என்று சொன்னால் அவரை போல உண்மை உள்ளவர் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. பரிசுத்தம் என்று சொன்னால் அவரை போல உண்மை உள்ளவர், அவரை போல குற்றமற்றவர் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. அவர் ஒருவரே குற்றமற்றவர், அவர் ஒருவரே பரிசுத்த, அவர் ஒருவரே உண்மை உள்ள தேவன்.
அப்படிப்பட்ட தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அதை நீங்க என்ன பண்ணணுமா, உங்கள் இருதயங்களில் எப்போதும் பதிய வைத்துக் கொள்ளணும். ஏங்க நீங்க இன்னும் உண்மையா இருக்கிறீங்க, இப்படிலாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உங்களை வேலை மேல சொல்லுவாங்க. இப்படிலாம் உண்மையா இருந்தா பழைக்க மாட்டீங்க. கொஞ்சம் நான் அப்படி இப்படி பொய் சொல்லணும். பொய் சொன்னாதான் நம்ம பிழைப்போம். பொய் பேச கற்றுக்கொள்ளுங்க. அதை இது எடுத்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க சொல்லுவாங்க. இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அதை நீங்க என்ன பண்ணணுமா, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்றைக்கும் உண்மை உள்ளவர். அவர் எப்போதும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு, குற்றமற்றவர். அவருடைய பிள்ளைகளாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசுவோம். எப்படி இருப்போம், ஒழுக்கத்தை கை கொள்ளுவோம் அப்படி என்று சொல்லி நீங்க சொல்ல கத்தணுமா. அதை தான் சொல்றாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாயிருங்கள். எப்படி சொல்லணுமா, உங்களை குறித்து நீங்க நம்பி இருக்கிறீங்க இல்லையா, யாரை நம்பி இருக்கிறீங்க, உங்களுடைய அஸ்திபாரம் யாரு, இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்து மேல நம்பிக்கையா இருக்கிற அவரை குறித்து நீங்க பேசும்போது எப்படி பேசணுமா, தாட்டு போட்டுன்னு டக்குன்னு எடுத்து கவுத்துன்னு பேசக்கூடாது. எப்படி பேசணும் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. அவரை பேசும்போது நீங்க உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு பேசணுமா. எப்படி பேசணுமா, அவரை பத்தி திட்டமட்டமா நல்ல தீர்க்கமான தரிசனத்தோடு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நிதானமாய் பேசுங்க அவரை பத்தி நீங்க சொல்லும் போது. இல்லைங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்தான் ஆண்டவர் என்பதுக்கு நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில எவ்வளோ நன்மை செஞ்சு வந்தாரு, இப்படிலாம் எங்க வாழ்க்கையில நான் பண்ணாரு, இவ்வளவுலாம் இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லி எடுத்து பேசுவதற்கு எப்படி இருக்கணுமா, எப்படி பேச கட்டணுமா, மன சாந்தமாய் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும். ஆயத்தம் என்று சொன்னால் அவரை பத்தி தெரியாம ஜீரோவா இருக்கக்கூடாது. இயேசுவை பத்தி ஒண்ணு கூட தெரியாம ஜீரோவா இருக்கக்கூடாது. ஒரு 10% அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நீங்க அவரை பத்தி பேச முடியும். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்க கம்பெனியை பத்தி கேட்கும் போது அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லும் போது, எப்பா சூப்பர் எங்க கம்பெனி, சம்பளம் கரெக்டா வரும், வேலை கரெக்டாக 8 ஹவர் டியூட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க விலைக்கு சொல்லுவீங்க இல்லையா. அப்படி சொல்ற மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பத்தி திட்டவட்டமா எடுத்து சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா, நீங்க ஆயத்தமா இருக்க கற்றுக்கொள்ள வேணும். இது வரைக்கும் ஆயத்தமா இல்லைங்க, இனிமேட்டு நான் ஆயத்தமா இருக்க நான் பிரயாசப்படுறேன்னா அதை இப்பவே செய்யுங்க. ஆயத்தமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆயத்தமா இருங்க, நல்லது. ஏன்னா எதை பத்தியோ நம்ம பேசுறோம். நம்மளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை பத்தி சொல்லுவதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மனம் தயங்கக்கூடாது, கலங்கக்கூடாது. இதை பத்தி நீங்க சொல்றவங்களா இருக்கணும். அததான் சொல்றாரு, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கவனிக்கிறீங்களா, இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விதமாகவும் பேசுறாங்க, கெட்ட விதமாகவும் பேசுறாங்க இல்லையா. பைபிளை தூக்கின்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க, தூசிக்கிற மாதிரி பேசுறாங்களா இல்லையா, பேசுறாங்க. யாரோ ஒருத்தவன் தப்பு செஞ்சதுக்கெல்லாம் சராசரியா எல்லாருமே என்ன பண்ணாங்க, மட்டப்படுத்தி பேசுறாங்க. நம்மளை பார்த்து என்ன பண்ணாங்க சில பேர் பேசுறாங்க. அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள். என்ன நடக்கைய, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கை. நீங்க என்ன நடக்கையில இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல நடக்கையில தான் வாழறீங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை நல்ல நடக்கை. ஆனா இவங்க என்ன உலகம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தூசிக்கிறவர்கள் உங்களை விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாதா, வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களா இருங்கள். அவங்க என்னதான் சொன்னாலும் நீங்க என்ன பண்ண, நான் நல்லா இருந்தும் எனக்கு கெட்ட பேர் சொல்றாங்க, அதனால நான் என்ன பண்றேன், என்ன நான் மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறிடாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அஸ்திபாரத்து மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு உங்களுடைய நல்ல நடக்கையை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கோசம் மாத்திக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மாத்திக்க கூடாது. ஏன்னா நீங்க போற வழி நல்ல வழி, நீங்க தெரிந்திருக்கிற பாதை நல்ல பாதை, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, நல்ல நடத்தை. இதை மாத்திக்கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றேன்னா, தீமையை செய்து பாடு அனுபவிப்பதிலும்
கவனிக்கிறீங்களா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். என்ன செய்து? இப்ப தேவையில்லாத காரியத்துல எல்லாம் போயிட்டு தீமை செய்து அதற்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஏதோ சண்டை சில தேவையில்லாத காரியத்திலலாம் போயிட்டு நம்ம அடில் தடியெல்லாம் போயிட்டு தேவையில்லாத தீமையான காரியத்தெல்லாம் அவனுக்கு இவனுக்காக போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? போலீஸ்கிட்டையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இங்கெல்லாம் போயிட்டு நம்மள என்ன பண்றோம்? சில காரியத்தில் போய் சிக்கிக்கொள்றோம். தீமையை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் அதை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமா. தீமை செய்து பாடு அனுபவிச்சா எந்த பிரயோஜனம் கிடையாது. அது தீமை செய்துக்கு அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தனை வாயில குத்திடுறீங்க. வாயில குத்தனோன்னு அவன் என்ன பண்றான்? போயிட்டு போலீஸுக்கு ரிப்போர்ட் குத்துறான். உடனே என்ன பண்றாங்க? அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லி கேஸ் போட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? கொலை முயற்சி கேஸ் பாயுது, இதுக்கு சாதாரண கேஸ் இல்லப்பா, இது இந்த செக்ஷன் பிரகாரம் இந்த தண்டனை இவனுக்கு கொடுக்கணும் சொல்லி அதுக்கேற்ற என்ன பண்றாங்க? தண்டனை கொடுக்கணும், அது கொடுக்கணும் சொல்லி அப்புறம் என்ன பண்றாங்க? அவனை சிறையை உள்ள உட்கார வைக்கிறாங்க ஸ்டேஷன்ல 2-3 நாள். அப்ப தீமை செய்ததுக்கு அதுக்கேற்ற பலன் கொடுக்குறாங்க. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதான். அதே நன்மை செய்து நீங்க தேவனுக்காக செய்கிற நன்மையை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு என்னவா இருக்குதான்? தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் பாடு அனுபவிப்பது தேவனுக்கு மேன்மையா இருக்குமா? யாருக்கு பிரியமா இருக்குதான்? ஆமா. அதனால நன்மை செய்து பாடு வந்ததுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. நீ நன்மை செய்யாத சொன்ன பத்தியா, நன்மை செஞ்சு மாட்டீங்கயா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களோ கூட இருக்கிறவங்களோ சொல்லுவாங்க. உடனே சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நன்மை செய்து பாடு அனுபவித்தீங்களா, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னா கர்த்தர் அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு தருவார். இப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? யோசேப்பு என்ன தீமை பண்ணாரா? ஒரு தீமையும் பண்ணல. போர்த்திபா வீட்டுல அழகா ஜம்முன்னு வேலை செஞ்சு இருக்கிறாரு. அவர் மட்டும் அவர் வேலையை செஞ்சு இருக்கிறாரு. பாருங்க, இதுதான் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது. இதுதான் நல்ல ஈஸியான மெத்தட். இது யோசேப்பை பத்தி சொன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். இப்ப யோசேப்பு போர்த்திபார் வீட்டுல வேலை செய்யறாரு. போர்த்திபார் எல்லா வேலையும் அவர் கையில கொடுத்துட்டாரு. அவர்தான் போர்த்திபார் தான் என்ன பண்றாரு? ஒரு அதிகாரி. அந்த வீட்டுல வேலை செய்யும்போது போர்த்திபார் பார்த்துட்டார், கர்த்தர் உன்னோடு இருந்து எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் பார்த்துட்டேன். அதனால நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே அப்படி சொல்லி எல்லா காரியத்தையும் அவன் கையில கொடுத்து நீ காரிய சித்தி உள்ளவன் என்று அவன் கையில எல்லா காரியத்தை கொடுத்துட்டாரு போர்த்திபார். இப்படி இருக்கும்போது அவனுடைய மனைவி அவன் மேல என்ன பண்றான்? இச்சையான எண்ணத்தை உருவாக்கி அவனை என்ன பண்றான்? வழிகட்டாயமா அவளை நீ என்னோடு சைனிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வழிகட்டாயமா கூப்பிடுறான். இவன் என்ன பண்ணா? ஐயோ, என் தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இப்படியே சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். என் எஜமானன் என்னை நம்பி இருக்கிறாரு, என் கர்த்தர் என்னை பார்த்து நிற்கிறாரு. என் தேவனுக்கு விரோதமான நான் பாவத்தை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் எஜமாலி அம்மாவே அப்படின்னு சொல்லியும் அவன் என்ன பண்றான்? வழிகட்டாமே அவன் உடைய பிடிச்சி இழுத்து அவன் உடையெல்லாம் கிழிச்சு அவன் உடைய கிழிச்சது என்ன பண்ணான்? அதை கூட பொருட்படுத்தாம வெளியே ஓடிடுறான். ஆனா அவன் என்ன பண்றான்? அபாண்டமாய் அவன் மேல பழிய சுமத்தி அந்த எபிரியர் மனுஷன், நீ எங்கேருந்தோ கூட்டுக்கு வந்தா இது எபிரியர் மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? இவர் வேலை எங்கேயோ வெளியே போயிட்டு வராரு போர்த்திபார். வெளியே போயிட்டு வந்தவொடனே சொல்றான், நீ கூட்டுக்கு வந்த அந்த எபிரியர் மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன வழி கட்டாயமா அதாவது கற்பழிக்கும்படி என்னை பலவந்தப்படுத்தினான். அப்படி இப்படி சொல்லி அவன் மேல அபாண்டமா பழிய சுமத்தி அவனை கொண்டு போய் சிறையில போடுறாங்க. இதுதான் பாருங்க, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது இதுதான். இவன் எந்த தீமையும் செய்யல, ஒரு தீமையும் செய்யல, நன்மை தான் செய்யறான். ஆனா நன்மை செய்து இவனுக்கு கிடைச்ச தண்டனை பாருங்க. இவன் தான் அபாண்டமா என்ன பண்றான்? என்னோடு நீ சைனிக்க வேண்டும் என்று இவனை கூப்பிட்டு பலவந்த பண்ண. ஆனா அப்படியே என்ன பண்றான்? உல்டாவா பேசி டாபிக்கை திருப்பி பழி அவன் மேல சுமத்தி அவனை சிறையில கொண்டு போய் 2 வருஷம் போட்டாங்க. ஒரு தப்பு செய்யல, சிறையில போட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? விட்டுட்டாரா? சொல்லுங்க, கர்த்தர் விட்டுட்டாரா? கர்த்தர் சிறையிலும் அவன் கூட இருந்தாராம். தேவன் பாருங்க, இதான் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையை கொடுக்குமா உங்களுக்கு? நன்மை செய்து பாடு அனுபவிப்பதுனால நீங்க என்ன பண்ற? சோர்ந்து போயிடாதீங்கன்றாரு. அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு பேதுரு. யோசேப்பு நன்மை செய்து பாடு அனுபவித்தான். 2 வருஷம் சிறை தண்டனையில இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை என்ன பண்ணாரு? எடுத்து எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆக்கிட்டாரா இல்லையா? ஆனா எப்படி நடந்தது? தீமை செய்திருந்தாங்க, நடந்திருக்குமா? அததான் இங்க சொல்றாரு, நன்மை செய்து தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மைக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நான் பாருங்க, 2 பேரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
2 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் அப்படியே திருப்பிங்க. எல்லாம் பேதுருலயே தான் இருக்குது. நாலு இல்லையா? இல்ல இதுலே தான். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம், சாரி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தாம் நிந்திக்கப்பட்டார். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால் தூசிக்கப்படுகிறவர் உங்களால் மகிமை அடைவார்கள். 16 ஓகே. 15ஆம் வசனம் படிக்கிறோம். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களிலே தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 15ஆம் வசனம் நல்லா சொல்றாரு பாருங்க. ஆகையால் உங்களில் ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது? கொலை பாதகனா. எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ மூர்க்கமான காரியத்திலோ எடுத்தோம், கத்தியை எடுத்தோம், குத்திட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள நீங்க போயிடாதீங்கன்றாரு. என்ன சொல்றாரு? போயிடாதீங்க. உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது ஆயிடாதீங்க. கவனிக்கிறீங்களா? என்ன ஆகக்கூடாது? ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது. என்னாவது? கொலை பாதகன் ஆனாலும் வெக்கப்பட்டு நிக்கணும், திருடனாவது வெக்கப்பட்டு நிக்கணும். கொலை பாதகன் ஆயிட்டீங்கன்னா கொடுமையான தண்டனை உண்டு. 20 வருஷம் சரி என்ன பண்ணாங்க? ஆயுள் தண்டனை தூக்கி போய் போட்டாங்க. உங்க லைஃபே போயிடுமா? போயிடாதா? இல்லைங்க, அவன் பண்ணது சரி. நீங்க என்ன நியாயப்படுத்தி பேசினாலும் தப்பு தண்டனை, தப்புக்கு ஏற்ற தண்டனை உண்டா இல்லையா? கொலை செய்தவனுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்ல ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க எப்படிலாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்துட்ட பிறகு இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் போயிடாதீங்கன்றாரு. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? கொலை செய்யற எண்ணத்துக்கு ஒரு தீமை நடக்கும் அந்த இடத்துல, நீங்க போய் மாட்டிக்கொள்ளாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. கொலை செய்யற எண்ணம் இதுக்கு வரும், உங்களுக்கு வராதெல்லாம் இருக்காது. அப்படியே உங்களை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்தேவானை எடுத்துங்க. ஸ்தேவான் போய் ஒண்ணுமே பண்ணல, போய் சுவிசேஷம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்று கூடி அவரை கல்லால அடின்னு அடிக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம இருக்கிறார், இவர்களை மன்னின்றாரு. ஸ்தேவான் கல்லாலே அடிச்சு செத்தாரு பாருங்க. அடின்னு அடிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிருக்கணும்? நான் சுவிசேஷத்தை சொல்ல வந்தா என்ன கல்லால அடிக்கிறீங்க, எடுத்து ஏதோ கத்தியோ கபடாவோ எடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒண்ணுமே பண்ணல. அப்படியே உட்கார்ந்து, ஆண்டவரே, வானம் திறந்திருக்கிறத என் கண்ணால பாக்குறேன், பிதாவை நான் பார்க்கிறேன், இயேசுவானவர் உன் வலது புறத்தில் நிக்கிறத நான் பாக்குறேன். அடிக்கிறாரு, அடியை வாங்கின்னு இதை பேசுறாரு பாருங்க. அவரு எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு? அந்த இடத்துல பார்க்க போனா அவர் கத்தியோ கபடாவோ எடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கணும். அவர் ஒன்றும் பண்ணல, சுவிசேஷத்தை தான் சொல்லியிருந்தாரு. சொல்லி கொள்ளும் போது இந்த காரியம் நடக்குது. ஆனா என்ன பண்ணாரு? கம்முன்னு அடியை வாங்கின கல்லாலே அடிச்சு கொண்டாங்க பாருங்க. அவர் அடிச்சு கல்லால கொள்ளும் போது பவுலும் கூட இருக்கிறாரு. அதுக்கு உடனடியா இருந்தார் என்று வேற சொல்லுது. ஆனா இங்க என்னன்னு சொல்றாருன்னா, உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களிலே தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பாடுபடுகிற. இதெல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா பாடுபட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? கொலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பாடு அனுபவிக்கணும். கொடூரமான பாடு கொடுக்க தண்டனை கொடுத்துருவாங்க. திருட்டோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்க திருட்டு கையங்காலமா படிக்கப்பட்ட போது தேவையில்லாத நம்மளுக்கு ஆசை காட்டி எடுத்துக்கலாம் சொல்லி கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வேலை சனத்துல இதை திருடலாம் அதை திருடலாம் சொல்லி இன்னைக்கு அநேக இடங்களில் நடக்குது. நம்மளும் அந்த இடத்துல வேலை செய்வது, உனக்கு ஒரு பங்கு தரேன்பா, நானு நீ கம்முனு என்னை போட்டு குத்துறாத, உனக்கு ஒரு பங்கு தரேன், நீ எதுவும் சொல்லிடாத, நீ ஒன்றும் வர வேணாம், நான் எடுத்துன்னு வரேன், அதில் உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன். வாங்கிட்டேன்னா போச்சு.
நீயும் திருடன் ஆயிடுவ. நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? கண்டிப்பா வாங்கிட்டீங்கன்னா திருடன் தான். பங்கு வாங்கினாலே முடிஞ்சு போச்சு. அதை தான் சொல்றாரு, கொலை பாதகனாவது திருடனாவது, அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத இடத்துல போய் மூக்க நுழைக்காதீங்கன்றாரு. எதுல போய் மூக்க நுழைக்காதீங்க? அந்நிய காரியங்களில போய் தலையிடாதீங்கன்றாரு. தேவையில்லாத காரியத்துல மூக்க நுழைச்சி மாட்டிக்காதீங்க. உங்களை என்ன பண்ணிடுவாங்க, வெக்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. வந்துட்டாரியா இவர் தான் வந்து நாயஸ்தர் வந்துட்டார், நாயம் சொல்றதுக்கு வந்துட்டாரு. முன்ன ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசி உங்களை என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போயிட்டு அதுல தலையிடாதீங்கன்றாரு. பாருங்க என்ன அருமையா பேதர் சொல்லி கொடு. படிக்கல இவர், இந்த மனுஷன் படிக்கலனாலும் எப்படி இவர் இதெல்லாம் எழுதினாரு? ஆவியானவர் இவரை கொண்டு எழுத வச்சிருக்கிறாரு. தேவ ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இவருக்கு வந்தது? படிப்பறிவு இல்லாத மனுஷன் என்ன அருமையா எழுதிருக்கிறாரு பாருங்க. இதுலலாம் தலையிட்டு கொள்ளாதீங்க. எதுல தலையிடக்கூடாது? அந்நிய காரியங்கள்ல போய் தேவையில்லாத காரியத்துல போய் மூக்க நுழைச்சி மாட்டிக்கொள்ளாதீங்கன்றாரு. அருமையா திட்டவட்டமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மாட்டிக்கொண்டு பாடு அனுபவிக்காதீங்கன்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரோஜனமா இருக்குது? புரோஜனமா இருக்குதா? ஆமா, இதுதான். இந்த மாதிரி போதனைலாம் நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிலயோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு தேவையில்லாத அதாவது ஒரு மீட்டிங்ல போயிட்டு உட்காந்து இப்படிலாம் நீங்க கேட்டு இருக்க முடியாது. இது எங்கன்னா சபையில மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம கொடுத்து நம்மளை மாத்திக்கொள்ளணும். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கேட்டு நடக்க முடியும். பாருங்க, அடுத்தது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, அப்படியே படிக்கிறோம். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையும் அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்தபடியே இளைஞரே, மூப்பர்களுக்கு என்ன பண்ணணுமா? மூப்பருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? மூப்பருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. அப்புறம் மனத்தாழ்மை. மூப்பர்னா யாரு? மூப்பர்னா யாரு? உங்களோட ஒரு வயசு உங்களுக்கு, நீங்க ஒரு 20 வயசா, அவங்க 25-30 வயசா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, மரியாதை கொடுங்கன்றாரு. அவங்க வந்தாங்கன்னா எழுந்து உட்கார கத்துக்கொள்ளுங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுங்க, வாங்கன்னு சொல்லி எழுந்திருக்க மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிங்க. மூப்பர்களுக்கு கீழ்ப்படியது நல்லது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் ஆண்டவரை ஏத்துக்கணும், நான் எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காதீங்க. நீங்க ஆண்டவரை ஏத்துக்கின பிறகுதான் இந்த காரியத்தையே செய்யணும். இப்படி இல்லாம அவங்க சபையில வந்து ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம நந்தக்கூடாது. கவனிக்கிறீங்களா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. மூப்பர்களே, இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. எல்லாரும் என்ன பண்ணணுமா? மொத்தமா சராசரியா சொல்றாரு. நீ பெரியவன் நான் பெரியவன்ற அந்த டாபிக்ல போயிடாதீங்க. நீங்க எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர், நீ சொல்றது அவர் செய்யட்டும், அவர் சொல்றதை நீ செய்யட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து என்னவா இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்களாம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. என்ன தாழ்மையை அணிந்து கொள்ளணும்? ஆமா, தலகர்வம் உண்டாக கூடாது. அந்த இடத்துல பெருமையான பேச்சு வரக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், என்ன போய் நீ இந்த வேலை வாங்குறியா, நீ நான் ஒரு டிகிரி, நீ ஒரு டிகிரி தான் வாங்கிக்கிறேன், நான் 2 டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் யார் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, அதெல்லாம் அந்த சப்ஜெக்டுக்கே நீங்க போகக்கூடாது. மனத்தாழ்மை உள்ளவரா எவ்வளோ தான் இருந்தாலும் கர்த்தர் என்னங்க, கர்த்தர் ஒருவர் தான் நம்ம எல்லாருக்கும் என்னவா இருக்கிறாரு, அவர் ஒருவர் தான் நமக்கு தேவனா இருக்கிறார். அதனால நீங்க சொல்றதை நான் செய்யறேன், நான் சொல்றதை நீ செய்யறேன், நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மையா இருந்துங்கன்னு சொல்லி அணிந்து கொள்ளுங்கன்றாரு. பெருமை உள்ளவருக்கு தேவன் தான் நிற்கிறாராம். பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாராம்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் என்ன பண்ணாரு? கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமை உள்ளவன்னா, உதாரணத்துக்கு பெருமை உள்ளவன் என்று ஒரு மனுஷனை பார்த்தோம். யார் அந்த பெருமை உள்ளவன் பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் வந்து பெருமையா இருந்தான் இல்லையா? பெருமை உள்ளவன் தான். உப்பரிகை மேல போய் நின்று அவன் கட்டின மகா கோபுரத்தின் மேல போய் நின்று, ஆஹா என்ன அருமையாய் கட்டி இருக்கிறேன், என்னுடைய அரசாங்கத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பண்ண சொல்லி பெருமையா பேசின்னு இருந்தான். பேசின்னு இருக்கும் போதே என்ன ஆயிட்டான்? பேசின்னு இருக்கும் போதே வானத்திலிருந்து தேவ ஆவியானவர், தேவதூதன் இறங்கி, இன்றைக்கே நீ என்ன ஆயிட்ட, நீ ஆடு மாடு போல நீ புல்ல மேய்வான்னு சொல்லி புல்ல மேய்கிற அளவுக்கு ஆயிட்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப தேவன் சொல்றாரு, பெருமை உள்ளவங்களா இருந்துடாதீங்க. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கிருங்க. யாருடைய கைக்கு அடங்கி இருக்கணும்?
நீங்க எல்லாரும் ஒன்னா செயல்படும் போது ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார் இவனை உயர்த்திட்டாருன்னு சொல்லி நீங்க கவலையே படாதீங்க. ஏற்ற காலத்துல ஒவ்வொருத்தவனையா தேவன் உயர்த்திக்கின்னு வருவார். என்ன பண்ணுவாரு? உன்னை உயர்த்திட்டுனா அடுத்தது உன்னை உயர்த்துவார். நடக்கும். நீங்க என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்த கைக்கு அடங்கி இருங்க. தேவன் கண்டிப்பா உயர்த்துவார். அதுதான் சொல்றாரு, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். அதனால நீங்க அவருடைய பலத்த கைக்கு அடங்கிருங்க. அவர் உங்களை விசாரிக்க ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல வைக்கணுமா? உங்களை பெட்டிஷன்லாம் அவர் மேல வச்சிருங்க. உங்களுடைய என்னென்ன பெட்டிஷன் இருக்குதோ அத்தனையும் அவர் மேல வச்சிருங்க. கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறாராம். யார் உங்களை விசாரிக்கிறாரு? உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன தேவை, எது தேவை என்றது அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் விசாரித்து உங்களுக்கு அனுப்பிக்கினே இருப்பாரு. அதனால உங்கள் பெட்டிஷன் அத்தனையும் அவர் மேல வச்சிருங்க. எத்தனை பேர் வைப்பேன்றீங்க? அவர் மேல வச்சிருங்க. அவர் விசாரிக்கிறான்னு பண்ணா அவர் மேல வச்சிருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கலாமா. என்னவா இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். சில பேர் இங்கதான் இருப்பாங்க பாருங்க, இங்க உட்காந்து எங்கேயோ யோசனை இருப்பாங்க. கண் எதிர்க்கே நடக்குது, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. பாத்துக்கிறீங்களா? கண் எதிர்க்கே நடக்க தெரியாது. இல்லையா இப்ப நடந்தது? ஆமாங்க, உன் எதிர்க்க தான்ப்பா நடந்தது. ஐயோ நான் எங்கேயோ இருந்தேன். அதுக்கு இப்ப ஏதாவது தெளிந்த புத்தி இல்லைன்னு அர்த்தம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, தெளிந்த புத்தி உள்ள. ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா 1985 நான் 1985 என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு டிவி வந்து இருக்காது அப்பெல்லாம். இந்த ஒலி ஒலியம் போடுவாங்க தெரியுங்களா? ஒலியம் வீட்டுக்கு வீடு வெளி ஒலியம் போடுவாங்க. அந்த ஒலியத்துக்கு 10 காசு. ஞாயிற்றுக்கிழமை படம், ஆமா சண்டே ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டாங்கன்னா 30 காசு. இதெல்லாம் போயிட்டு எல்லாரும் வீட்லயும் இருக்காது பாருங்க. சில வீட்டுல இருக்கும் டிவி. எல்லாரும் போயிட்டு ஒரே வீட்டுல போயிட்டு எல்லாரும் கும்பலா பார்ப்போம். இந்த ஒலியம் போடும்போது, இந்த படம் போடும்போது எல்லாருடைய கண்ணு அதுலயே இருக்கும் பாருங்க. திருடன் ஆட்டோமேட்டிக்கா வந்து வீட்டாண்டு இருக்கிற குண்டானு சட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். எல்லாரும் அதுலயே தீவிரமா இருப்பாங்க பாருங்க. இந்த குண்டானும் சட்டியும் காணாம அடிக்கடிக்கு பித்தளை குண்டா காணும், பித்தளை டேசா காணும், பித்தளை பைட்டியை காணும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏராளமா இந்த வட சென்னை பகுதியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இது போலீஸ்காரர் என்னது இவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, எப்படி இது நடந்ததுன்னு போய் விசாரிச்சா, இது நடக்குது எப்படி பார்த்தா, இந்த டிவி பாக்குற ஜோர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, இதை எல்லாத்தையும் விட்டுறாங்க. கோட்டை விட்டுட்டு டிவி மேலே எண்ணத்தை செலுத்தும் போது விழித்திருக்காத காரணத்தினால என்ன பண்ணணும்னா, திருடன் வந்து இப்படிதான் எடுத்து போறான் சொல்லிட்டு போலீஸ்காரனே வந்து எடுக்கிறானா, யாருக்குமே தெரியலையா. அப்பதான் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி கொடுத்தாங்களாம். ஏம்மா எப்படி திட்டு போகுது தெரியுங்களா? நீங்க எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா இதுல தீவிரமா இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே வந்து அவன் எடுக்கிறது உங்க கண்ணு எதிர்க்கே வந்து எடுக்கிறான், உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க எல்லாரும் விழிப்புள்ளவர்களா இருக்க வேணும். இதுக்கு காரணம் என்னன்னா, அது மேலே எண்ணத்தை செலுத்தி இதை கோட்டை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு உட்காந்து டிவியை பாருங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்களாம். இதுதான் உண்மை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்த காரியத்தை செஞ்சாலும் யோசனை எங்கேயோ வச்சுன்னு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது இங்க செய்யும்போது யோசனை எங்கேயோ இருக்கக்கூடாது. இது தப்பாயிடும். இது கண்டிப்பா இது தப்பாகும். இந்த காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா இது மேலதான் நீங்க என்ன பண்ணணும்? உங்கள் கண்கள் இது மேல இருக்கணும், உங்க எண்ணமும் இது மேல இருக்கணும். எண்ணம் இங்க இல்லாம எண்ணெய் வேற எங்கேயோ இது தப்பா நடக்கும். கண்டிப்பா தப்பா நடக்கும். இதுக்கு பேர் தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. அதான் சொல்றாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி இருக்கிறானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கான். அவன் சிங்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவன் சுற்றி திரிகிறான். அதான் சுற்றி திரிகிறான். எப்படி திருடன் எப்படி வீட்டு வாசல சுற்றி சுற்றி எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்துன்னு போனாலும் அதே மாதிரி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். அதனால நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிக்கணுமா. யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? ஆமா, அது சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி என்று இங்க சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து படிக்கிற பாருங்க. நம்முடைய மகிமையினாலும்
பாருங்க, தந்தரலினும் இன்றி, அதாவது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலினும் இன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கும் பங்கு உள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாக்கு தத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்குதான்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் எப்படி இருக்கணுமா? நீங்க சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசத்துல இருங்க. பாருங்க, விசுவாசம் பார்த்தீங்கன்னா யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோபு சுத்தி கர்த்தர் வேலி அடிச்சிட்டாரு. பிசாசே சொல்றான், எங்க போய் சுத்திட்டு வரேன்னு கேட்கிறாரு பிசாசை பார்த்து. நான் அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு பூமியை பார்த்துட்டு, நீ தான் உன்னுடைய தாசனாகிய யோபு சுற்றி வேலி அடித்து அவனை வச்சுக்கிறியா அளவுக்கு மீறி, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு. அவன் மேலே கண்ணு வச்சியா அப்படின்னாரு. அவனுக்கே நல்லா தெரியுது, அவனை சுற்றி யோபை சுற்றி வேலி அடைத்து இருக்கிறான்றத வேதம் நல்லா சொல்லுது பாருங்க. யோபை சுற்றி தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். யோபை சுற்றி வேலி அடிச்சிருக்கார். என்னென்னலாம் அவன் வச்சிருக்கிறார் அத்தனையும் வேலி அடித்து காத்திருக்கிறார். ஆசீர்வதித்து வச்சுக்கிறார். சம்பத்துகள் பெருகி போயிருக்குது. ஏராளமான ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் நிரம்பி போயிருக்குது அப்படின்னு அவனே சொல்றான். ஆனா யோபு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, 3:25 அதிகாரம் 25 பாத்தீங்கன்னா, எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அவைகள் எனக்கு நேரிட்டது என்று சொல்றான். இவன் எப்ப பார்த்தாலும் பயந்துனே இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? சுத்தி வேலி எடுத்து பாதுகாத்து இருக்கிறாரு. ஆனா இவன் என்ன எப்படி இருந்தது? பயமாவே இருந்திருக்கிறான். எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப எப்போ பார்த்தாலும் பயம் பயம் பயம். ஏன் பயம்? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். அந்த நம்பிக்கை ஏன் உனக்கு இல்லை? யோபுக்கு ஏன் நடந்தது பார்த்தா, அவன் பயந்ததுனால்தான் அவனுக்கு நேரிட்டது. அததான் இங்க சொல்றாரு பாருங்க. நீங்க விசுவாசமா மாத்திரம் இருந்தா போதாது. நான் விசுவாசத்தோடு கூட என்ன இருக்கணுமா? நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் என்ன இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருந்தா போதாது, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா போதாது, என்னவா இருக்கணுமா? தைரியம் வேணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும்? நான் யுத்தத்துல வீரன், நான் நல்லா குத்துச்சண்டை வீரன், நான் ஒரு பெரிய ஜாம்பவான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் பெரிய ஜாம்பவான், நான் பெரிய குத்துச்சண்டை வீரன், நான் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி அல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இருக்கிறார். அந்த தைரியம் எனக்கு வேண்டும். எந்த தைரியம் எனக்கு வேண்டும்? என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். இப்படி இருக்கணுமா? அததான் பேதர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. எப்படிப்பட்ட இது இருக்கணும்? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். தைரியம் மாத்திரம் இருந்தா போதாது, அடுத்தது என்ன பண்ணணுமா? ஞானம் என்ன வேணும்? என் தேவனை பத்தி அறிந்திருக்கிற அந்த அறிவு, புத்தி, ஞானம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஓகேவா? புத்தியை சம்பாதிச்சிட்டோமா இல்லையா? இயேசுதான் என் புத்தி, இயேசுதான் என் அறிவு. அந்த அறிவு, அந்த புத்தி எனக்கு இருக்குது. இயேசு எப்போது என்னை கைவிட மாட்டார் என்கிற அறிவு இருக்கணும். இயேசு எப்போது என்னை விட்டு விலக மாட்டார் என்கிற அறிவு இருக்கணும். கைவிட்டா மாதிரி இருக்கும். பிசாசு சொல்லுவான், சந்தேகத்துல சொல்லுவான், கைவிட்டுட்டாரு, மாட்டிக்கின நீ நல்லா, அவ்வளவுதான், செய்யக்கூடாததை செஞ்சு மாட்டிக்கினல்ல, போ விட்டுட்டான்னு நீ சொல்லணும். கைவிட மாட்டார் அவரு. நான் தப்பா செஞ்சா கூட என் தேவன் எனக்கு என்ன பண்ணுவாரு? எனக்கு என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். என் தேவனை பத்தி தெரியும். என் தகப்பன் எனக்கு என்ன பண்ணா சொல்லி கொடுக்க வந்திருக்கலாம். இந்த தகப்பன் எனக்கு ஒரு நாள் என்னை விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற அறிவு இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணும்? தைரியத்தோடு கூட ஞானம் உங்களுக்கு எப்போது இருக்கணும். என்ன பண்ணணுமா?
தைரியத்தோடு கூட ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் அறிவு இருக்கணும் பாருங்க. அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அப்பா எப்பவுமே என்ன பண்ண மாட்டாரு, விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என் தேவைகளை என் தேவன் சந்திப்பார் என்கிற எண்ணம் இருக்கணும் பாருங்க. ஞானத்தோடு கூட என்ன இருக்கணுமா, இச்சை அடக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும், இச்சை அடக்கம். பாக்குறதெல்லாம் மேலாம் ஆசை வைக்க கூடாது. பாக்குற பொருள் மேலாம் என்ன பண்ணக்கூடாது, துணி கடைக்கு போனா எல்லாத்தையுமே ஆசை வருதா இல்லையா? துணி கடைக்கு போனா நம்ம ஒரு துணி எடுக்கலாம், போனா இதே எடுக்கலாம் அதை எடுக்கலாம், கையில என்ன இருக்குதோ அதோட நம்ம என்ன பண்ணணும், நிப்பாட்டிக்கணும். அதான் நல்லது. நம்ம கையில என்ன இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மேல நம்ம எடுத்து அதை எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், கடங்கன்னு ஆகணும் அப்படின்ற எண்ணத்துக்கு போகக்கூடாது. அதை தான் சொல்றாரு. ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம் ரொம்ப வேணும். நகை கடைக்கு போனா வருது பாருங்க, ஆசை வருது. நகை கடைக்கு போனா டிசைனா காட்டுறான், எடுத்து அக்கா இது நல்லா இருக்கு எடுத்துக்கா, நீ பொறுமையா கூட நீ பாதி பணம் கட்டுக்கா, நீங்க இப்ப பாதி பணம் கட்டுக்கா, மீதி பணத்தை நீங்க அப்புறம் கூட எடுத்தாந்து கொடுக்கா சொல்லுவோம். நீங்க மாட்டிக்காதீங்க. இச்சை அடக்கம் வேணும். வேணாம், தேவையான அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் பட்டா தேவைப்பட்டா நான் வாங்கிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் நமக்கு. வேணுமா வேணாவா? கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றும் மேலும் நம்ம பார்க்கறதெல்லாம் அவன் வாங்குறான்ட்டு கூட நம்ம வாங்கக்கூடாது, அவன் செய்யறான்ட்டு நம்ம செய்யக்கூடாது. தேவன் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட என்ன வேணுமா சொல்லுங்க, என்ன வேணும் அடுத்தது பாருங்க, ஸ்டெப்பா கொடுக்குறாரு. பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமை. இச்சை அடக்கம் வந்த உடனே பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை, இல்லையா? பொறுமை, இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையோடு கூட என்ன வேணுமா? ஆமா, தேவ பக்தி கலந்து இருக்கணும். இதை எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்கணும், தேவ பக்தி சேர்ந்து வரணும். எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், உங்களை நீங்க பேசி உங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது. இது எல்லாவற்றிலும் தேவ பக்தியை கலந்து, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார், என் கர்த்தர் கூட இருப்பார், அவர் நடத்துவார், எல்லாவற்றிலும் தேவ பக்தி கலந்து நீங்க பேசும்போது அதுல தேவன் மகிமைப்படுவார். தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகிதமும் பாருங்க, சகோதர சிநேகிதத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எதை கூட்டி வழங்கணுமா? இவைகள் எல்லாவற்றிலும் கூட அன்பே பிரதானம். இந்த அன்பை பெருசுபடுத்துங்க. என்ன பண்ணணுமா? இவைகள் எல்லாம் இருந்தும் அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பை நீங்க கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்கு உண்டா இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவைகள் உங்களுக்கு பெருகினால் கனி பாருங்க, வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அதாவது நீங்க செயல்படுற காரியத்துல எல்லாத்திலும் பலன் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க என்ன ஆகாது, பலன் இல்லைங்க, நான் இவ்வளவு காரியம் செஞ்சு எந்த பலனும் கிடைக்கல என்று சொல்லி பலன் இல்லை என்று சொல்லி நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு போகாதபடிக்கு பலனை கொடுக்கிறவராய் வருவீங்களாம். அதுதான் அப்படிதான் எழுதியிருக்கிறார் பாருங்க. கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது, நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்கள் என்று சொல்லி அப்படி சொல்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை போறாரு. பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இதெல்லாம் செய்யும் போது எதுலையுமே என்ன பண்ணுவேன், அதாவது பாசிட்டிவா தான் வருமே கண்டி நெகட்டிவா எதுவுமே என்ன ஆகுது, நெகட்டிவான காரியம் எதுவும் உங்களுக்கு உண்டாகாது, பாசிட்டிவான காரியம் தான் உங்களுக்கு நடக்கும் என்று இங்க சொல்றாரு. இவைகள் இல்லாதவன் எவனோ, எவைகள் இல்லாதவன் நம்ம பட்சம் இல்லையா? இப்ப இச்சை அடக்கம் இல்லாதவன், பொறுமை இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், விசுவாசம் இல்லாதவன், அப்புறம் ஜாக்கிரதை இல்லாதவன், அவனுக்கு தான் இந்த அடுத்த வசனம் சொல்றாரு. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இவை செய்யாதவன், எதை செய்யாதவன், இவ்வளோ சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்த இல்லையா, இவளையும் செய்யாதவன் கண் சொருகி போனவனை போல இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலமா என்ன ஆவது இல்லையா? எதை செய்தா? இவைகள் எல்லாவற்றையும் செய்தா ஒரு காலமும் எந்த இடத்துல இடறி விழுவதில்லை. என்ன ஆகுது இல்லையா? தோல்வி அடைவதில்லை. எல்லாவற்றிலும் வெற்றி. எந்த இடத்துல இடறி விழ மாட்டீங்க. சக்சஸ், எல்லா காரியத்திலும் சக்சஸ்.
இதை செய்யும் போது இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை தேவன் சொல்றாரு. இடறி விழ மாட்டீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இவைகளை நான் கை கொண்டு நடப்பேன். இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகள் எனக்கு ஏற்றபடி தேவன் கொடுத்தார், இதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி இவைகளின் படி நடக்கும் போது எந்த இடத்துல இடறி விழ மாட்டீங்க. ஏங்க நான் இடறி விழ மாட்டேன்னு நான் விழ மாட்டேங்க, உங்களால சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்னா இவைகளின் படி நீங்க நடக்கிறவங்களால தான் சொல்ல முடியும், நடக்காதவனால சொல்ல முடியாது. யாரெல்லாம் நடப்பீங்களோ உங்களால உறுதியா சொல்ல முடியும், நான் இடறி விழுவதில்லை. சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவைகளை நான் செய்வேன், நான் இடறி விழ மாட்டேன். எல்லாவற்றிலும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன், விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன், ஞானம் உள்ளவனாய் இருப்பேன், தைரியம் உள்ளவனாய் இருப்பேன், பொறுமை உள்ளவனாய் இருப்பேன், இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருப்பேன். இவைகளெல்லாம் நான் செய்யும் போது கண்டிப்பா நான் இடறி விழ மாட்டேன். இது சத்தியம். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னு சொன்னால் இயேசு எனக்கு கூட இருந்து, எனக்கு உடன் துணையாய் இருந்து என்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நடத்துவார். அதனால இந்த வருஷத்துல எதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகளா இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்? ஒழித்து கட்டுங்க. என்ன பண்ணணும்? ஆகாத சம்பாஷணைகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவைகளை ஒழித்து கட்டிவிட்டு கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு நம்ம வாழ்வோம். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபைகள் நிறைந்த தெய்வமே, உமக்கு கோடி நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த அற்புதமான ஆண்டவரே, காலை வேளையில முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உமக்கு நன்றி சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நாங்கள் ஒரு காலமும் இடறி விழ மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளுவோம். இது எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று சொல்லி என் கர்த்தர் எங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படாமல் இதை செய்வோம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஒருவரை ஒருவர் கை கொடுத்து கர்த்தருடைய வழியில நாம் நிலைத்து நிற்போம் என்று சொல்லுங்க.